சமீபத்தில் யூடியூபருக்கு நடந்த கொடூர கொலை. உண்மையை பேசினா கொலை பண்ணுவாங்களா? தமிழ்நாட்டோட அவல நிலை. வரப்புற காலத்தில் யூடியூபர்கள் உண்மையை பேசக்கூடாதா? அப்போ பணத்தை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணால் மட்டும் வாழலாம். ஹலோ மைடியா, நான் உங்கள் காமெடி தெரஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நம்புறேன். சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் யூடியூபரான ராஜீவ் பிரதாப் 36 வயசு இவர் டெல்லி உத்தரகாண்ட் லைவ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வர்றாரு. அந்த உத்தரகாண்ட் பகுதியில் நடக்கிற அன்றைய நிகழ்வுகள், உண்மை தன்மைகளை, மக்களுக்குரிய பிரச்சனைகள், மக்கள் அன்றாட சந்திக்கப்படுற அவல நிலைகளை பற்றி, உண்மை தன்மையை பற்றி அவருடைய சேனலில் வீடியோ போட்டு வந்திருக்காரு. அதே போல தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரகாண்ட் மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் அவல நிலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த மருத்துவமனையில் மருத்துவ சுகாதாரம் இல்லாமலும் அவலட்சணமாக இருக்கிற மாதிரியும், அவர் எடுத்திருக்கிற வீடியோக்களில் மது பாட்டில்களும் மதுபானங்களும் அந்த இடத்துல குடிச்சு போட்டுட்டு கையவர்களுடைய கோட்டையாக அந்த மருத்துவமனை இருந்திருக்கதா வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதை பார்த்த பல வியூவர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, அவரை பாராட்டி கமெண்ட்ஸும் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் உண்மையை வெளிப்படுத்தி நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க பாராட்டியிருக்காங்க. ஆனால் வீடியோ போட்ட ஒரு சில நாட்களில் அவருக்கு ஃபோன் கால் மூலமாக கொலை மிரட்டல் வந்திருக்கு. இவர் அதை பெருசாக எடுத்துக்கிறாம தன் மனைவிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு கொலை மிரட்டல் வர்றாங்க, இந்த வீடியோ போட்டதை நான் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காரு. காலம் கடந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு இரவு 11 மணியா போல் மனைவி தன் கணவன்கிட்ட பேசியிருக்காங்க. வீட்டுக்கு எப்போ வருவீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. தான் கணவனுக்காண்டி காத்துக்கிருந்த மனைவி நேரங்கள் ஆக ஆக மறுவாட்ட நைட்டு ஃபோன் அடிக்கும்போது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆனோடனே சந்தேகம் அடைஞ்ச மனைவி காலையில் ஆன் உடனே பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என் கணவன் அந்த மாதிரி காணலை, அவர் கண்டுபிடிச்சி கொடுங்க. போலீஸ் உடனே அந்த புகாரை எடுத்துக்கிட்டு உடனே நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. செப்டம்பர் 18 காணாம போனவர் செப்டம்பர் 19 பகீரதி அணைன்னு அழைக்கப்படுற இடத்துல அவருடைய காரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கார் மிகவும் சேதமடைஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லை. காலங்கள் கடந்திருக்கு. 10 நாள் கழிச்சு மீண்டும் அந்த அணையில சுற்றி தேடும்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. ஆனால் காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு விபத்து, இது விபத்தினால நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, இது விபத்து இல்லை, இது ஒரு கொலை. ஏன்னா என் கணவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவர் அந்த மருத்துவமனையில் நடந்த வீடியோவை வெளியிட்டதுலேருந்து அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி போனப்போ அவர் காணாமல் போயிருக்காரு. அவர் ஆக்சிடென்ட்னால சாகலை, இது கொலைன்னு இருக்காங்க. ஆனால் காவல்துறையினர் மறுத்து இதை சொல்லும்போது இந்த விஷயங்களை இங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவு பேசும் பொருளாக இருக்குது. அப்போ எல்லாருமே இந்த கேஸை உடனே தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும், இது கொலைன்றதை வேகமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இங்கே போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இதே போல ஒரு சம்பவம் சத்தீஸ்கரில் நடந்திருக்கு. அங்கே முகேஷ்னு ஒரு பத்திரிகையாளர் 126 கோடி ரூபாய்க்கு சாலை போட்டிருக்காங்க. அந்த சாலையோடைய நிலையை பார்த்தா மிகவும் அவல நிலையாகவும் தரமற்றதாகவும் இருக்கும். அதை சுட்டி காட்டி ஒரு வீடியோ பத்திரிகை செய்தி மூலமாக வெளியிட்டிருக்காரு. அவருடைய யூடியூப் சேனலே வெளியிட்டிருக்காரு. அந்த ஒப்பந்தக்காரரான சுரேஷ் என்பவர் அதனால் அந்த கோவப்பட்டு அந்த பத்திரிகையாளர் முகேஷை கொடூரமாக கூலிப்படையை வச்சு கொலை பண்ணி அவர் சொந்த இடத்துலையே புதைச்சிருக்காரு. இதை போலீஸ் தீவிர விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா, பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுது, பேச்சு சுதந்திரம் பறிக்கப்படுது. ஏன் நம்ம வெளிமாநிலத்தை பற்றி பேசிக்கிருக்கும் போது நம்ம தமிழ்நாட்டில் சமீபத்தில் மிஸ்டர் கேகேன்னு ஒரு யூடியூப் சேனல், ஒரு யூடியூபர் உண்மையை சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, ஒரு சமீபத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் தமிழ்வாணின்ற ஒரு அந்த ஒஸ்டி கேரக்டர் போய் படிப்பு காட்டின ஸ்கில் தான் முக்கியம்னு சொல்ல, இது அந்த யூடியூபர் சுட்டி காட்டி இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா, இவங்க சொல்கிற ஸ்கில்ன்றது நாளைக்கு மாணவர்கள் மத்தியில் தப்பாக போயிடும், படிப்பை கடந்து தன்னுடைய வாழ்க்கை வேறு வழியில் போயிரும்னு அதை சுட்டி காட்டி அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் தன்னுடைய படைபலத்தினாலையும் அந்த அம்மா பல பலங்களில் நடித்ததுனாலையும் அந்த சப்போர்ட் மூலமாக யூடியூபருக்கு மேலே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கு. அதாவது சமீபத்தில் மகாவிஷ்ணு ஒருத்தவர் ஆன்மீகத்தை பற்றி பள்ளிக்கூடத்தில் சொன்னதுக்கு தான் இப்போ உள்ள மினிஸ்டர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிகப்பெரிய கோபம் அடைஞ்சு அதுக்கு மேலே மிக ஆக்ஷன் எடுத்தாங்க. யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் என்று உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும்.
ஆக்ஷன் எடுத்தாங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எந்த ஒரு தனிநபர்களையும் பள்ளிக்கூடத்தில் அலோட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் அலோட் பண்ணக்கூடாது, அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை தவிர மற்ற நபர்களுக்கு அலோட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அரசு பள்ளியில் ஒரு விழா நடக்குதுன்னா அந்த முன்னாள் மாணவர்கள் அங்கே உள்ள ஒரு வட்டச் செயலாளரோ ஒரு அரசியல்வாதி வருவாங்க, இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வருவாங்க, இவங்களை வச்சு விழா நடத்துவாங்க. இப்போ சமீப காலமாகவே இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு தப்பான படத்தில் நடிக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து, அதுவும் ஆபாச படத்தில் நடிக்கிற ஆபாச படத்தை வச்சு தன் வாழ்க்கையை ஓட்டுற ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்து ஃப்ரீடம் சுதந்திர தினத்தில் வந்து பேச வைக்கிறது எவ்வளோ பெரிய அநாகரிகமான விஷயம். இன்னைக்கு கரூர் விஷயம் போனனால இந்த விஷயம் மூடி மறைக்கப்பட்டுச்சு. ஆனால் இது கண்டிப்பாக இது பேசப்படணும், இதில் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இந்த உரிமையை மகாவிஷ்ணு வரும்போதே இதை வந்து அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து மிகவும் கண்டித்து கடுமையாக எச்சரித்தாங்க. அதையும் மீறி பள்ளிக்கூடம் வந்து எப்படி இதுக்கு வந்து ஒத்துழைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கேகே வந்து அந்த பெண்மணி அவதூறாகவும் தப்பாகவும் எதுவுமே சொல்லலை, ஸ்கில்லை பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து தப்பு அப்படி எடுத்து தான் சொன்னார். ஆனால் அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து அவருடைய யூடியூப் சேனலை முடக்க பார்க்குறீங்க. காலப்போக்கில் நீங்கள் முடக்குவீங்க, நாளைக்கு கொலை மிரட்டல் விடுவீங்க. உண்மைத்தன்மையை ஒருத்தையும் சொல்லிட்டா அவன் கொலை மிரட்டல் விடுவீங்களா? இது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம். பின்னாடி பேக்ரவுண்டு இருக்குது. நாளைக்கு ஒருத்தையும் உண்மையை சொல்கிறேன், ஒருத்தையும் ஒரு சம்பவம், ஒரு ஏரியாவில் ஒரு சம்பவம் நடக்குது, அது ஒருத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன், அவனை நாளைக்கு கொலை மிரட்டல் விடுறது, கொலை பண்ணோம்னா சத்தீஸ்கர்லையும் உத்தரகாண்ட்லையும் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இது கண்டிப்பாக இது மாற்றப்படணும். இது எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டாங்க, இது பேசாதவங்க யாரும் இல்லை. ஆனால் கரூரில் நடந்த சம்பவத்தினால இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட்டு இது கண்டிக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இது வந்து மினிஸ்டர் அவர்கள் வந்து இதை பார்க்கணும். இந்த வீடியோவில் இருக்கிற இந்த பெண்மணி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலத்து மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது ஒரு ஏஜென்ட் வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம்னா நாளைக்கு நியூஸ் மீடியாவெலாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? நியூஸில் நாளைக்கு நடக்கிற கிசு நன்மை உண்மைத்தன்மைகளை பற்றி இப்போ பேசுவாங்க, அதை பற்றி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அப்போ நாளைக்கு வந்து ஒரு அரசியலை பற்றி பேசிட்டோம்னா நீங்கள் காப்பி ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க, கொலை மிரட்டல் விடுவீங்க. நாளைக்கு ஒருத்தையும் வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறேன், அவன் தப்பானது ஒன்று சொல்லிக் கொடுக்குறான், அதை நம்ம சுட்டி காமிச்சு பேசுகிறோம்னா நீங்கள் வந்து காப்பி ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க, அவனை கொலை மிரட்டல் விடுவீங்க. இது என்ன நியாயம்? கேக்கு நடந்தது நாளைக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். பேச்சு சுதந்திரன்றது எல்லாத்துக்குரியது. அது இந்த தமிழ்நாட்டில் வேணாம். அதுக்கு தடை போடணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் வெடிக்கும். நேற்று நேபாளத்தில் நடந்தது இன்னைக்கு தமிழ்நாடு நடக்குது பெரிய அளவுனா இல்லை. ஏன்னா ஒருத்தவன் தப்பு பண்ணுறத நீ தப்பு பண்ணுறேன்னு வெளிப்படுத்துறது இந்த மீடியாவுக்கு தான். அந்த காலத்தில் ஏதோ ஒரு நியூஸ் சேனல் இருந்துச்சு, ஒரு சன் நியூஸ் இருந்துச்சு, ஒரு சின்ன நியூஸ் சேனல் மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு அரசு அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு சினிமா பிரபலமாக இருக்கட்டும், ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டா நாளைக்கு மீடியாவில் சோசியல் மீடியாவில் வந்துருவோமோ, நம்மளை பற்றி பேசிடுவாங்களோன்ற ஒரு அச்சம் இருக்குது. அந்த அச்சத்தை இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட ஒரு குரூப்பு, தரங்கட்ட ஒரு கும்பல்னால கெடுத்துட வேணாம். இது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயம். இது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா இது சுதந்திர இந்தியா, இது எல்லாத்துக்குரியது. கூப்பிட்ட தலைமை ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த கரஸ்பாண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த லேடியை என்ன அடிப்படையில் நீங்கள் கூப்பிட்டீங்க? கண்டிப்பாக இதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இது அந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அந்த நடிகை மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது தப்பான விஷயம். இது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கேகே செஞ்சது சரியா தப்பான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.